Good morning students. Let us see now what grammar classes are given in 10th standard. அதாவது இந்த வருடம் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான ஆங்கில பாடப்புத்தகத்தில் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள கிராமர் என்னென்ன அப்படிங்கிறது தான் இன்றைக்கான வீடியோஸை நாம் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு டாபிக் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மாடல்ஸ். ஓகே, மாடல்ஸ் அப்படிங்கிறது இதில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டாபிக்ஸ் you had seen in 9th standard itself. நீங்கள் நிறைய டாபிக்ஸ் நீங்கள் 9ஆம் வகுப்புலேயே படித்திருப்பீங்க. ஸோ ஒன்று மட்டும்தான் நம்ம புதுசாக பார்க்க போகிறோம். என்னென்னு பார்க்கலாமா? இப்போ லாஸ்ட் 9th ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்க அப்படின்னா மாடல் ஆக்சிலரிஸ். மாடல் ஆக்சிலரிஸ்னால் என்னென்னங்கிறத நாம் பார்த்துருப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து ஒரு பர்மிஷன் கேட்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மே அப்படிங்கிறத நம்ம பயன்படுத்துவோம். இப்போ எபிலிட்டி நம்மளுடைய தன்மை. ஓகே, என்னால் கார் ஓட்ட முடியும்னா ஐ கேன் டிரைவ். கேன் அப்படிங்கிற வார்த்தையை நாம் சொல்லலாம். இல்லை வந்து ஸ்ட்ராங்லி ஆப்ளிகேஷன், கண்டிப்பாக இதை செஞ்சே ஆகணும் அப்படிங்கிறதுக்கு மஸ்ட் அப்படிங்கிறத பயன்படுத்துவோம். ஸோ அந்த மாதிரி மாடல் ஆக்சிலரிஸை நம்ம எங்கெங்கெல்லாம் பயன்படுத்துவோம் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு டாபிக், மாடல்ஸ். ஓகே, ஸோ நான் அடுத்தது பாருங்கள் நாமினலைசேஷன். இது புதுசாக வந்திருக்கக்கூடிய டாபிக். நாமினலைசேஷன் அப்படின்னா ஹியர் a verb acts as a noun. அதாவது ஒரு வினைச்சொல் இருக்கு இல்லையா, அந்த வினைச்சொல் வந்து பெயர் சொல்லாக மாறி இருக்குது. அதுதான் வந்து நாமினலைசேஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஃபார்ம். இன்ஃபார்ம் அப்படின்னா என்ன? தெரிவிக்கிறது. இன்ஃபார்ம் அப்படின்னா தெரிவிக்கிறது. ஐ இன்ஃபார்ம் யூ நியூஸ். நான் ஒரு செய்தியை தெரிவித்தேன் அப்படின்னு சொல்லலாம். அதுவே இந்த இன்ஃபார்ம்ங்கிற வார்த்தை நவுனாக மாறுது. இன்ஃபர்மேஷன். இன்ஃபர்மேஷன். ஹீ கிவ்ஸ் மீ இன்ஃபர்மேஷன். அவன் எனக்கு ஒரு தகவலை கூறுகிறார், சொன்னார் அப்படின்னு சொல்லணும். ஓகே, அவர் ஒரு தகவலை சொல்கிறார். ஹீ கிவ்ஸ் மீ அ இன்ஃபர்மேஷன். அப்போ இன்ஃபார்ம் அப்படிங்கிற வார்த்தை இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற நவுனாக மாறுது. ஸோ அந்த மாதிரி மாறக்கூடிய வார்த்தைகள் தான் வந்து நாமினலைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இன்வெஸ்ட்மெண்ட். பார்ட்டிசிபேட் அது வெர்பு. பார்ட்டிசிபேஷன் அப்படிங்கிறது நவுன். ஸோ இந்த மாதிரியான வார்த்தைகளை தான் நாம் நாமினலைசேஷன் அப்படிங்கிறதுல பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் யூ ஆல் நோ வெரி வெல் அபவுட் இட், ப்ரிப்போசிஷன். ப்ரிப்போசிஷன்னா என்னங்கிறத நம்ம 6, 7, 8லேருந்தே பார்த்துட்டு வரோம். ப்ரிப்போசிஷன் முன்னிலை சொற்கள் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆர்டிகல்ஸ். ஓகே, ஆர்டிகல்ஸ் அப்படின்னா சுட்டிடை சொற்கள் அப்படின்னு சொல்லுவோம், குறிப்பிட்டு சொல்லக்கூடியது. ஏ and தி. ஸோ தீஸ் 3 are called articles. A and தி. இதை நாம் எங்கெல்லாம் பயன்படுத்தலாம், எங்கெல்லாம் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதையும் நாம் பார்க்கலாம். ஓகே, வேர் we have to use and where we don't have to use also is seen in this class. And next one, determiners. ஓகே, டிட்டர்மினாஸையும் நம்ம 9th பார்த்துருக்குறோம். பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம், நிறைய, இந்த மாதிரியான வார்த்தைகள் அது டிட்டர்மினாஸ். அண்ட் பாருங்கள் லிங்க் வேர்டு. லிங்க் வேர்டு அப்படின்னா கனெக்டர்ஸ்னு பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ லாஸ்ட் 9th பார்த்துருப்போம் கனெக்டர்ஸ், கன்ஜெக்ஷன்ஸ். ஸோ 2 தனித்தனி வாக்கியங்களை ஒன்றா இணைக்கிறதுக்கு பயன்படுத்துறது தான் அந்த லிங்க் வேர்ட்ஸ். அடுத்தது பாருங்கள் கொஷின் டேக். ஓகே, கொஷின் டேக் மீன்ஸ் எ ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் ஆஸ்கிங் கொஷின்ஸ். கேள்விகளை சுருக்கமாக கேட்குறது. இப்போ நான் சென்னைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறேன். நான் சென்னைக்கு போனேன். நீ போனியா கேட்குறாங்க இல்லையா. நீ போனியா, நீ வந்தியா, நீ வருவியா, இந்த மாதிரியான வாக்கியங்கள். அது வந்து அந்த நம்ம சொல்லக்கூடிய வாக்கியங்களை உறுதிப்படுத்திக்கிறதுக்காக சுருக்கமாக கேள்வி கேட்குறது. ஓகே, ஆஸ்கிங் இன் ஏ ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் கொஷின்ஸ். அதான் வந்து கொஷின் டேக். ஓகே, ஸோ இதை எப்படியெல்லாம் கேட்கலாம் அப்படிங்கிறத நம்ம கிளாஸஸில் எலாபரேட்டடாக பார்க்கலாம். அண்ட் இங்கே பாருங்கள் நியூ டாபிக், ரீஃப்ரேசிங் நெகட்டிவ். ரீஃப்ரேசிங் நெகட்டிவ்ஸ். ஸோ நெகட்டிவ்ஸ் அப்படின்னாலே சொல்லுவோம் எதிர்மறை வாக்கியம். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு எதிர்மறை வாக்கியம் கொடுத்துருப்பாங்க. அதாவது அந்த எதிர்மறை வார்த்தைகளை கொண்டு ஒரு வாக்கியம் கொடுத்துருப்பாங்க. அதோட அர்த்தம் மாறாமல் அதுக்கு பதிலாக நேர்மறை வார்த்தைகளை, சரிங்களா. ஸோ எதிர்மறை வார்த்தைகளை கொடுத்துருப்பாங்க, அதோட அர்த்தம் மாறாமல் அதை நேர்மறையை வாக்கியமாக மாற்றுறது. அதுதான் வந்து ரீஃப்ரேசிங் நெகட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ரொம்ப ஈஸி தான் இதெல்லாம். ஓகே, ஒரு சின்ன சின்ன வார்த்தைகள் இருக்குது, அதுக்கு நெகட்டிவ்க்கு நம்ம வந்து பாசிட்டிவாக மாற்றக்கூடிய வார்த்தைகள் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டாலே we can easily create the sentences. And next, parts of speech. உங்களுக்கு நல்லாவே தெரியும். There are 8 parts of speeches.
Okay, noun, pronoun, adjective, verb, adverb, preposition, conjunction and interjection. That's are the parts of speech. And next பாருங்க syllabification. Syllabification அப்படிங்கிறது the small unit of sound அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உச்சரிப்பு இருக்கு இல்லையா, வார்த்தைகளுடைய ஒலி உச்சரிப்பு அலகுகள் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. ஓகே, ஒலி உச்சரிப்பு. நம்ம ஒரு வார்த்தை பேசுகிறோம் அப்படின்னா அதில் எத்தனை வந்து நாம் உச்சரிப்புகளை பார்க்குறோம். இப்போ பனானா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்களேன், அப்போ நம்ம எந்தெந்த இடத்துல நிறுத்துவோம்? ப நா நா, ப நா நா. ஓகே, பனானா சொல்கிறோம் இல்லைங்களா. அந்த மாதிரி ஒவ்வொரு வார்த்தையும் நாம் என்ன பண்ணலாம், ஒரு சிலபலாக பிரிக்கலாம். அதுக்குன்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. ஸோ எப்படி எந்தெந்த வார்த்தையை பிரிக்கலாம், இதெல்லாம் பிரிக்கக்கூடாது அப்படிங்கிறது எல்லாமே நாம் இந்த சிலபிஃபிகேஷனில் பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் அமெரிக்கன் இங்கிலீஷ் அண்ட் பிரிட்டிஷ் இங்கிலீஷ். அமெரிக்கன் இங்கிலீஷ் அண்ட் பிரிட்டிஷ் இங்கிலீஷ். அதாவது பல நூற்றாண்டுகளாக பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் இங்கிலீஷ் பார்த்துட்டு வந்தோம். அப்புறம் கொஞ்ச காலத்தில் அமெரிக்கன் இங்கிலீஷ்னு ஒரு புதுசாக ஒரு இங்கிலீஷ், அதாவது அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் நிறைய வார்த்தைகளை புதுசாக பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. அப்போ அது ரெண்டாக பிரிஞ்சுது. ஆங்கில வார்த்தைகள் ஒரு ரெண்டாக, பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷ்னு. நாம் பயன்படுத்திட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பிரிட்டிஷ் இங்கிலீஷ். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணுறேன், ஐ ஈட் பிஸ்கெட். இப்போ நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச வார்த்தை அதுதான், பிஸ்கெட்ஸ். ஐ ஈட் பிஸ்கெட் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அமெரிக்கன் இங்கிலீஷில் அவங்க என்ன சொல்லுவாங்க அந்த பிஸ்கெட்டுக்கு, ஐ ஈட் குக்கீஸ். ஐ ஈட் குக்கீஸ். சரிங்களா. இப்போ நாம் வந்து பொட்டேட்டோ சிப்ஸ்ன்னு சொல்லுவோம், அவங்க ஃப்ரைட் சிப்ஸ் சொல்லுவோம், லிஃப்ட்டு, எலிவேட்டர். ஸோ சின்ன சின்ன வார்த்தைகள் எல்லாமே மாறி இருக்கும். அந்த மாதிரி எந்த வார்த்தையில் வந்து மாறி இருக்குது அப்படிங்கிறது தான் நாம் அமெரிக்கன் இங்கிலீஷ் அண்ட் பிரிட்டிஷ் இங்கிலீஷ் அப்படிங்கிறதுல பார்க்க போகிறோம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் சென்டென்ஸ் பேட்டர்ன். சென்டென்ஸ் பேட்டர்ன், வாக்கியங்களின் அமைப்பு. இப்போ ஒரு வாக்கியம் எடுத்துக்கிட்டால் முதல்ல என்ன வரணும், சப்ஜெக்ட், எழுவாய் வரணும். அடுத்தது பார்த்திங்கன்னா வேர்ப், ஒரு வினைச்சொல் வரணும். அடுத்தது தான் வந்து அங்கே என்னவா இருக்கலாம், ஆப்ஜெக்டாக இருக்கலாம், காம்ப்ளிமெண்ட்டாக இருக்கலாம், அட்ஜென்டிவாக இருக்கலாம். சரிங்களா. ஸோ அப்போ சென்டென்ஸ் பேட்டர்ன், சப்ஜெக்ட்னா என்ன, வேர்ப்னா என்ன, ஆப்ஜெக்ட்னா என்ன, காம்ப்ளிமெண்ட்னா என்ன, அட்ஜென்ட்னா என்ன, இந்த 5 தான் நாம் சென்டென்ஸ் பேட்டர்னில் பார்ப்போம். நெக்ஸ்ட் பாருங்கள் நான்-ஃபைனைட்ஸ். நான்-ஃபைனைட்ஸ், நான்-ஃபைனைட்ஸ் அப்படிங்கிறது verb is classified into finite verb, non-finite verb. இப்போ ஃபைனைட் வெர்புன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு வினைச்சொல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து காலங்கள், நேரம் எல்லாத்தையுமே காட்டுற மாதிரி இருக்கும். இப்போ வாட்ச்னு நான் ஒரு வார்த்தை சொல்கிறேன், இல்லைனா ரைட்டுன்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ரைட் அப்படின்னா என்ன டென்ஸில் வரும், அது நிகழ்காலத்தில் வரும், ப்ரெசன்ட் டென்ஸ். ரோட் அது பாஸ்ட் டென்ஸில் வரும். வில் ரைட் அது ஃப்யூச்சர் டென்சஸை குறிக்கும், எதிர்காலத்தை குறிக்கும். ஆனால் இந்த மாதிரி காலங்களை எதுவுமே குறிக்காமல் ஒரு வினைச்சொல் வருது அப்படின்னா அதுக்கு பேர் தான் வந்து நான் ஃபைனைட்ஸ் வேர்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, the verb which does not shows the tenses or persons or numbers, that is called non-finites. அது என்னென்ன வேர்ப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா infinitive verb. ஓகே, infinitive verb, participles and gerunds. ஓகே, infinitive verbs அப்படின்னா தமிழில் பார்த்தீங்கன்னா வினை எச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, வினை எச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் இப்போ ஒரு விஷயத்தை சொல்கிறேன். இப்போ எழுதுன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ரைட்டுன்னு நம்ம சொல்லிட்டோம். எழுத, நான் எழுத வேண்டும், ஐ வாண்ட் டு ரைட் அப்படின்னு சொல்கிறேன். நான் எப்போ எழுதணும்னு சொல்கிறேன் நான் இதில், இப்போ எழுதணுமா, நாளைக்கு எழுதணுமா, இல்லை நேற்றே எழுதி இருக்கணுமா, அந்த மாதிரி எந்த இதையும் சொல்லாமல் நான் எழுதணும் அப்படிங்கிற அந்த வினை சொல்ல மட்டும்தான் குறிக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய வார்த்தைகள். சரிங்களா. இன்னும் ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா தமிழில் அந்த ஒவ்வொரு வினைச்சொல்லுடைய உச்சரிப்பும் பார்த்தீங்கன்னா ஆ அப்படின்னு முடியும். எழுத, படிக்க, ஆட, ஓட, தேட, நடக்க, பாட, அந்த மாதிரி முடியும். டு ரைட், டு வாக், டு டான்ஸ், டு சிங். ஓகே, ஸோ தீஸ் ஆர் கால்ட் இன்ஃபினிட்டிவ் வேர்ப்ஸ். அடுத்தது பார்ட்டிசிபல்ஸ். ஓகே, பார்ட்டிசிபல்ஸ் அப்படிங்கிறத ப்ரெசன்ட் பார்ட்டிசிபல், பாஸ்ட் பார்ட்டிசிபல்னு நம்ம பிரிக்கலாம். ஸோ பாஸ்ட் பார்ட்டிசிபல் அப்படிங்கிறது வெர்புடைய தேர்ட் ஃபார்ம். இப்போ வெர்பு 1, வெர்பு 2, வெர்பு 3ன்னு சொல்லுவோம். வெர்பு 1 வந்து ப்ரெசன்ட் டென்ஸ், ரைட். வெர்பு 2 வந்து பாஸ்ட் டென்ஸ், ரோட். அடுத்தது பாஸ்ட் பார்ட்டிசிபல் ரிட்டன். ரிட்டன், ரைட், ரோட், ரிட்டன் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா. இப்போ இந்த ரிட்டன் அப்படிங்கிறது இந்த பாஸ்ட் பார்ட்டிசிபல் வெர்பை நம்ம எங்கெல்லாம் பயன்படுத்துவோம்னா
passive voicesல பயன்படுத்துவோம். and perfect tenses, present perfect, past perfect, future perfect, அந்த மாதிரி perfect tensesலையும் அடுத்தது passive voicesலையும் இந்த past participle verbs நம்ம பயன்படுத்துவோம். அடுத்தது present participle பார்த்தீங்கன்னா writing, going, swimming, coming. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கண்டினியூஸ் டென்ஸ், அதை தொடர்ந்து ஒரு வேலையை செய்யும் பொழுது அதுக்கு நம்ம ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிளை பயன்படுத்துவோம். ஆனால் அது வந்து ப்ரெசண்ட்டாக பாஸ்டாங்கிறது முன்னாடி இருக்கக்கூடிய பி ஃபார்ம் வேர்பை வச்சு தான் நாம் கண்டுபிடிப்போம். இப்போ ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னா கம்மிங், கோயிங் சொல்கிறது. அதுவே ஜெரண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெர்பு நவுனாக மாறக்கூடியது. அதாவது அந்த வெர்பு கூட ஐஎன்ஜி சேர்க்கும் பொழுது அது நவுனாக மாறுறது, வெர்பல் நவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஸ்விம்மிங், ஓகே, ஐ எம் ஸ்விம்மிங்னா நான் நீந்துகிறேன், இது வெர்பு. அதுவே ஐ லைக் ஸ்விம்மிங், எனக்கு நீச்சல் பிடிக்கும். ஸோ நீச்சல் அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து என்ன ஆகுது, ஜெரண்டாக மாறுது, நவுனாக மாறக்கூடியது. அப்போ வெர்பல் நவுன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா டூ ஆஸ் டைரக்டட், அதாவது புதுசாக இருக்குன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். நம்ம 9th பார்த்த மாதிரி டைரக்ட் இன்டைரக்ட் ஸ்பீச் பார்த்தோம் இல்லைங்களா, நேர்கூற்று அயற்கூற்று. ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இன்டைரக்ட் ஸ்பீச்சை கொடுத்துருவாங்க, அயற்கூற்றை கொடுத்துருவாங்க, அதை நம்ம நேர்கூற்றாக மாற்றணும், டைரக்ட் ஸ்பீச்சாக மாற்றணும். அதுதான் வந்து டூ ஆஸ் டைரக்டட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் நம்ம பார்க்குறது ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பேசிவ் வாய்ஸ். இதையும் நம்ம லாஸ்ட் இயரே பார்த்துருப்போம். அப்புறம் பாருங்கள் சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ் சென்டென்சஸ். ஸோ ஒரு வாக்கியம் கொடுத்துருப்பாங்க, அந்த வாக்கியத்தோட அர்த்தம் மாறாமல் இது 3ஆக நாம் பிரித்து எழுதணும். அதுதான் வந்து சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ். அடுத்தது கண்டிஷனல் கிளாஸஸ் அப்படின்னா நிபந்தனை வாக்கியம்னு சொல்லுவாங்க. இதில் 3 டைப்ஸ் இருக்குது, இதையும் நாம் பார்க்கலாம். டென்சஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும், there are 12 tenses. அண்ட் பங்க்சுவேஷன், அதையும் நம்ம 9th பார்த்துருக்குறோம், நிறுத்தற் குறிகள் என்னென்னங்கிறது. அண்ட் டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன், இதுவும் நம்ம பார்த்துருக்குறோம், ஒப்பிட்டு கூறுதல். நெக்ஸ்ட்டு கான்கார்ட். ஓகே, இந்த கான்கார்ட் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லைங்க, சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட். அதாவது ஒரு வாக்கியத்தில் கொடுத்துருக்கிற சப்ஜெக்ட் சிங்குலராக ப்ளூரலாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி அந்த வெர்பு நாம் போடணும், அதுதான் வந்து கான்கார்ட். அடுத்தது ஃப்ரேமிங் சென்டென்சஸ். ஸோ ஃப்ரேமிங் சென்டென்சஸ் அப்படின்னா they will give a word, ஒரு வார்த்தை கொடுத்துருப்பாங்க, அந்த வார்த்தைக்கு 3 ஆப்ஷன்ஸும் கொடுத்துருப்பாங்க. அந்த வார்த்தையை நீங்கள் அட்ஜெக்டிவாவோ நவுனாவோ வெர்பாவோ பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுபடி நம்ம இப்போ அட்ரஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க, அதை வந்து நீங்கள் வந்து நவுனாக பயன்படுத்துங்க, வெர்பாக பயன்படுத்துங்கன்னு சொன்னால் எப்படி சொல்லுவீங்க? இப்போ ஐ ரைட் த அட்ரஸ் ஆன் த டாப் ஆஃப் த லெட்டர். இப்போ ஒரு லெட்டரில் மேல் பகுதியில் நான் அட்ரஸ் எழுதுகிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அட்ரஸ். அதுவே வந்து நவுன், அது முகவரி எழுதுது, ரைட் த அட்ரஸ் ஆன் த என்வலப், முகவரி. ஸோ வெர்பாக இருந்துச்சு அப்படின்னா ஐ அட்ரஸ் ஆன் த ஸ்டேஜ், நான் வந்து ஒரு வெல்கம் அட்ரஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அட்ரஸ் ஆன் த ஸ்டேஜ் அப்படின்னா டெலிவர் த ஸ்பீச், அங்கே வெர்பாக பயன்படுது. அதுதான் ஃப்ரேமிங் த சென்டென்சஸ். அப்படின்னா ஒரு வார்த்தை கொடுத்துருப்பாங்க, அந்த வார்த்தையை பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சஸில் என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நாம் சென்டென்சஸ் க்ரியேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஃப்ரேசஸ் அண்ட் கிளாஸஸ். ஸோ இதையும் நம்ம 9th பார்த்துருப்போம். கிளாஸஸ் அப்படின்னா என்ன, எ சென்டென்ஸ் விச் ஹேஸ் எ கம்ப்ளீட் மீனிங். ஃப்ரேஸ் அப்படின்னா சொற்றொடரின் ஒரு பகுதி, அதாவது எ குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் விச் கிவ் சம் மீனிங் பட் நாட் எ கம்ப்ளீட் மீனிங். ஏதோ ஒரு அர்த்தத்தை தரும், ஒரு 4-5 வார்த்தைகளை ஒன்று சேர்ந்து 4-5 வார்த்தைகளை ஒன்று சேர்ந்து ஒரு அர்த்தத்தை கொடுக்கும், ஆனால் முழுமையான அர்த்தத்தை தராது. அதுதான் வந்து ஃப்ரேசஸ். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ரீஅரேஞ்ச் டு ஃபார்ம் எ மீனிங்ஃபுல் சென்டென்சஸ். ரீஅரேஞ்ச் டு ஃபார்ம் எ மீனிங்ஃபுல் சென்டென்சஸ். ஒரு வாக்கியத்தை தனித்தனியாக பிரித்து கொடுத்துருப்பாங்க. இப்போ ஹீ ஸ்கூல் கோஸ் சைக்கிள் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஹீ ஸ்கூல் கோஸ் சைக்கிள். இப்போ இது ஒரு சென்டென்சஸாக மாற்றணும்னா என்ன பண்ணுவீங்க? ஹீ கோஸ் டு ஸ்கூல் பை சைக்கிள் மாற்றி எழுதுவோம் இல்லைங்களா, அதுதான். தனித்தனி வார்த்தைகளாக இருக்கும். அந்த சென்டென்ஸ் பேட்டர்ன் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, முதல்ல சப்ஜெக்ட் வெர்பு வரும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஆர்டரில் நம்ம ஒரு சென்டென்சஸை க்ரியேட் பண்ணுறோம். தட் இஸ் ரீஅரேஞ்ச் டு ஃபார்ம் எ மீனிங்ஃபுல் சென்டென்ஸ். அடுத்தது ஸ்பாட் த எரர். எரர் ஸ்பாட்டிங் உங்களுக்கு தெரியும், கொடுத்துருக்கிற வாக்கியத்தில் எந்த இடத்துல தப்பு இருக்குங்கிறத மாற்றிட்டு கரெக்டான வேர்டை நம்ம எழுதணும். அடுத்தது பார்த்திங்கன்னா டிரான்ஸ்லேஷன். ஸோ டிரான்ஸ்லேஷன் அப்படிங்கிறத தமிழில் கொடுத்துருப்பாங்க, ஒரு 2-3 வாக்கியங்கள் தமிழில் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் ஆங்கிலத்தில் மாற்றி எழுதணும். அதுதான் வந்து டிரான்ஸ்லேஷன். ஸோ
இப்போ எல்லாமே கிராமர்ஸ் நம்ம பார்த்தோம். இது மட்டும் இல்லை, வெக்காபுலரிஸும் இருக்குது. அதை நம்ம அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். என்னென்னலாம் வெக்காபுலரிஸ் இருக்குது அப்படிங்கிறத அடுத்த வீடியோஸில் நம்ம பார்க்கலாம்.